Hello everyone, welcome to Tech School channel. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Amazon 4% டென்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் புது வீடியோஸ் வரதுக்காக. வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த டென்ட்டில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். லைக் ஃபர்ஸ்ட் திங் இது அமேசான், ஸோ குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். அண்ட் அவங்களே ஒரு பேக் கொடுக்குறாங்க இந்த டென்ட்டுக்கு. எம்ஆர்பி 10,000, மேனுஃபேக்சர் மந்த் அண்ட் இயர் ஆஃப் இம்போர்ட் வந்து September 22 சைனாலேருந்து வருது போட்டிருக்கு. ஸோ பேக் வந்துடுச்சு பாருங்க, கேரி பேக். டென்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு யூசர் மேனுவல், டென்ட் 4%, அது எப்படி டென்ட் எப்படி செட் பண்ணுன்றது, அப்புறம் போல்ஸு, அதுக்கப்புறம் டென்ட்டு ஷீட்டு, ஸோ ரெயின் ஃப்ளையர்ஸ், ஸோ இதுதான் டென்ட்டு கூட வருது. ஒரு ரெயின் ஃப்ளையர். ஸோ டென்ட்டை இது பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து மழை வரக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொப்பலின் ஷீட்டு. இது வந்து இதுதான் டென்ட்டு. ஸோ உள்ள பாக்கெட்டு எல்லாம் வருது பாருங்க. இது வந்து அந்த இதுதான் மெயின் கைஸ், போல்ஸு. ஸோ டென்ட் உங்களுக்கு நான் டென்ட் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆலன் கீஸ். ஸோ ஆலன் கீஸ் எதுக்கு அப்படின்னா, டென்ட் வந்து நீங்கள் ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறேன், டெரஸில். ஸோ ஆல்ரெடி மேலே வந்து ஷீட் போட்டிருக்கேன். ஸோ மேலே எதுக்கு ஷீட் போட்டிருக்கேன்னா, ஸோ ஷீட் போடாமல் சப்போஸ் நான் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டென்ட் அப்படியே வச்சுருக்க போகிறேன். ஸோ அந்த டென்ட்டுக்கு இன்னொரு ப்ரொடெக்ஷன் வரணுன்றதுக்காக மேலே வந்து ஷீட் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வெதர் ப்ரொடெக்ஷன் இருக்க டார்பின் ஷீட் தான். நான் 200 rupees தான் வாங்கினேன், ரொம்ப சீப் தான். 12x9 சைஸு. ஸோ இந்த 4 பெரிய கொம்பு வச்சுட்டு அதில் வந்து நார்மலாக டை பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே சேர் இருக்குது பாருங்க, அங்கே தான் டென்ட் வரப்போகுது. டென்ட்டை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ டோர் எந்த பக்கம் வரணுன்றதை இப்போ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு திருப்பத்து கஷ்டம். ஸோ இது 10x10 feet. ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது. எக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் அந்த வந்து போல்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ டோர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே டோர் வந்துடும். ஸோ இந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குது.
ஸோ இது ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்களே ஹோல் கொடுக்குறாங்க, நீங்கள் இப்படி வச்சாலே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 போல்ஸை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு நான் as soon as possible. ஸோ உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த போலை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று ரெடி. பிப்ரவரி மந்த்து இவ்வளோ வெயில் அடிக்குது. இன்னும் 10 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆலன் கீஸ் அப்புறமா இருக்கலாம். போல்ஸ் இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, ஏன்னா டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டு பேர் இருந்தால் இன்னும் ஈஸியாக சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு போல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரு போல். ஸோ நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கலாம். ஸோ யூரோக்கா இருக்குது, அதுக்கப்புறம் colomen இருக்குது. ஸோ நான் ஏன் அமேசான் பேசிக்ஸ் வாங்கினேன்னா லைக் நம்ம பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸில் ஓகே கம்பேர்ட் டு colomen. ஸோ மெட்டீரியல்லாம் கூட செக் பண்ணேன். ஒரு வேறு எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டன்.
மிடில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஜாயிண்டில் போட்டிங்கன்னா வெளியே வராது. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், அது அந்த போலை வந்து மேலே தூக்கிறத பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டென்ட்டை மேலே எழுப்பியாச்சு. அந்த எக்ஸு, ஸோ இந்த பக்கம் ஒரு போல், இந்த பக்கம் ஒரு போல், ஸோ 2 போலையும் வச்சாச்சு. ஓரத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு 2 செங்கல் வச்சுட்டேன். ஸோ விண்டோட எஃபெக்ட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ பாக்ஸில் அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா இது வந்து ரெயின் ஃப்ளையர், சப்போஸ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ரெயின் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ மேனுவல் இருக்குது. ஸோ வாங்க டென்ட்டு கிட்ட போகலாம். ஸோ டென்ட்டோட ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ டோரு, ஸோ எந்த பக்கம் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஸோ டோர் எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேக்கில் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, சைடில் வந்து ஒரு பை, அந்த பையில் வந்து செல்ஃபோன் வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு சின்ன இந்த இடத்துல வந்து ஒரு நாப் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க, அங்கே வந்து நீங்கள் லேம்ப்பு அதெல்லாம் தொங்க விட்டுக்கலாம். ஸோ கொசு வரக்கூடாதுன்றதுக்காக இங்கேயும் ஒரு மெஷ் இருக்குது. ஸோ அந்த இப்போதைக்கு நான் அந்த மெஷ் ஓப்பன் பண்ணல. ஸோ வெல்கம் டு டெக்ஸ்கோல் டென்ட். ஸோ உள்ள ஸ்பேஸு வேறு லெவல் ஸ்பேஸு. சைடில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக டோட்டல் 4 பர்சன். எனக்கு தெரிஞ்சு 4 பர்சன் படிக்க முடியாது. ஸோ படுக்க முடியாது, சாரி, 3 பர்சன் படுக்கலாம். ஸோ எப்படின்னா இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி ஒன்று. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா ஸோ 4. அவங்க வந்து ஆவரேஜ் ஹியூமன் வச்சு பட்டிருக்காங்க. பட் நம்மலாம் கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் ஸோ 3 பர்சன் உள்ளே இருக்கலாம். ஸோ லேம்ப் ஒன்று இங்கே ஒன்று வச்சுருங்க. ஸோ விப்ரோ, ஸோ அதுவும் லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே மேலே வந்து ஒரு நாப் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல அந்த அவங்களே ஹூக் கொடுப்பாங்க அந்த லேம்பில். ஸோ அதை இங்கே மாட்டிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயரு இது வழியாக உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராப் இருக்கும், ஸ்ட்ராப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வழியாக வரும். இங்கே வந்து டென்ட்டோட மேனுவல். ஸோ இதுதான் டென்ட்டோட லுக். மேலே வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் டெரஸில் கரெக்டாக உட்காந்துடுச்சு. அவ்வளோதான். ஸோ ரெயின் ஃப்ளேர் செட் பண்ணிவிட்டு ஒரு தடவை காட்டுறேன். ஸோ அதுக்கு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து நீங்கள் ஆலன் கீயை உள்ளே விட்டு, ஆலன் கீயை வந்து நல்லா உள்ளே விட்டு, ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ராப் ஆக்சுவலாக பிஞ்சிடுச்சு. இந்த ஸ்ட்ராப்பை வந்து நான் வச்சு பின் பண்ணி அதுக்கப்புறமா ரெயின் ஃப்ளேயரை அதில் வந்து ஃபிட் பண்ணணும். இதில் வந்து ஸ்ட்ராப் பீல பாருங்கள். ஸோ இதில் தான் இந்த ரெயின் ஃப்ளேயரோட ஹூக்கை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். லீக்கேஜ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சப்போஸ் இஃப் தேர் ஆர் எனி லீக்கேஜஸ் தென் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். கீழே வந்து ரெயின் தண்ணி உள்ளே வராதுன்றதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணுறேங்க. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்க. ஸோ தட் இஸ் அ லீக்கேஜ். தட் இஸ் வேர் த வாட்டர் வில் என்டர் இன்சைட் அண்ட் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், திஸ் இஸ் த டென்ட். அண்ட் வேறு இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், சியர்ஸ்.